சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் ஹெட் கோச் யாரு, நீங்க யாரை நினைக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். பட் அது ரிலேட்டடா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஃப்ரண்ட் ரன்னர்ஸா யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேமங் பதானியும் ராகுல் டிராவிட்டும். ஹேமங் பதானி வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவர் இப்போதைக்கு டெல்லிக்கு ஹெட் கோச்சா இருக்கிறாரு. அண்ட் டெல்லியோட லிங்க் ஆயிருக்க மற்ற பிரான்ச்சைஸ் லீக்ஸையும் சிலதை அவர் மேனேஜ் பண்றாரு. ஸோ அவர் சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். பட் அவர் சிஎஸ்கேக்கு வந்தார் அப்படின்னா டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் நம்ம நிறைய பேர்த்த சிஎஸ்கே கேம்ப்ல பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி அவருக்கு சென்னை சூப்பர் கில்லிஸோட ஹெட் கோச் ரோல் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நிறைய தமிழ் பிளேயர்ஸை நம்ம சிஎஸ்கே கேம்ப்ல பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அதற்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ராகுல் டிராவிட் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரி சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ரீசெண்டா பிரெண்டன் மெக்லமை சாக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து ஹெட் கோச் ரோலுக்கும் ராகுல் டிராவிட் அண்ட் அஸ்வினோட நேம்களும் அடிப்படுது. இதை தவிர பிரெண்டன் மெக்லம், இயான் மார்கன் அவைலபிளா இருக்கிறாங்க. பட் சிஎஸ்கேவோட பிளான் என்னன்னு தெரியல. இது ரிலேட்டடான எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனோ ப்ரெஸ் மீட்டோ சிஎஸ்கே சைட்ல இருந்து இது வரைக்கும் கொடுக்கல. அது ரிலேட்டடா ஏதாட்டும் அஃபிஷியல் ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல நம்ம ஷுவராகவே கொடுப்போம். அதுக்கு நீங்க மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்.